தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமகனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பானவர்களே, நாம் அறிந்த இயேசு வெறும் துன்பப்பட்டவர் அல்ல, அவர் அதிசயங்கள் செய்த ஆண்டவர். குருடருக்கு பார்வை கொடுத்தவர், காது கேளாதவருக்கு கேட்க செய்தவர், இறந்தவர்களை உயிர்த்து எழுப்பியவர், பசியான ஆயிரங்களுக்கு அப்பம் பெருக செய்தவர், கடலை அமைதிப்படுத்தியவர். ஆனால் இன்றோ அந்த அதிசய கைகள் கட்டப்படுகின்றன, அந்த குணமளித்த கால்கள் தடுமாறுகின்றன, அந்த ஜீவனை கொடுத்த இதயம் சிலுவையில் காயமடைகிறது. சிலுவை பாதை என்பது அதிசயங்களின் முடிவு அல்ல, அது அதிசயங்களின் அர்த்தம் வெளிப்படும் இடம். அவர் செய்த ஒவ்வொரு அதிசயமும் இன்று சிலுவையில் அவர் தரும் மிக பெரிய அதிசயத்திற்கு முன்னுரை. பாவ மன்னிப்பு, இரட்சிப்பு, புதிய வாழ்க்கை. இப்போது ஒவ்வொரு நிலையத்திலும் ஒரு அதிசயத்தை நினைத்து சிலுவை அன்பை தியானிப்போம். முதல் நிலை, இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. குருடனுக்கு பார்வை கொடுத்தார். ஒரு குருடன் இருளில் வாழ்ந்தான். இயேசு அவனை பார்த்தார். உலகம் அவனை புறக்கணித்தது. ஆனால் இயேசு நின்றார். மண்ணை கலக்கி அவன் கண்களில் பூசினார். அவன் பார்த்தான். ஒளி அவன் வாழ்வில் பிறந்தது. இன்று அந்த ஒளியே குற்றவாளி போல நிறுத்தப்படுகிறார். பிலாத்து முன் நிற்கும் இயேசு உலகிற்கு பார்வை தந்தவர். இப்போது அநியாய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறார். உலகம் உண்மையை பார்க்கவில்லை. அவர் அதிசயங்களை பார்த்தும் நம்பவில்லை. அவர்கள் ஒளியை பார்த்தும் இருளை தேர்ந்தெடுத்தனர். நாம் பல நேரங்களில் அப்படித்தான் கடவுள் செய்த நன்மைகளை மறந்து சிரமத்தில் அவரை சந்திக்கிறோம். அதிசயங்களை அனுபவித்தும் நம்பிக்கையில் நிலைக்க மாட்டோம். சிலுவை பாதை நமக்கு கேட்கிறது, நீ உண்மையை பார்க்க தயாரா? ஜெபம். ஒளியின் ஆண்டவரே, எங்கள் ஆன்மீக
குருட்டனத்தை நீக்கும். உண்மையை காணும் கண்களை தாரும். உம்மை மறுக்கும் மனதை மாற்றும். அதிசயங்களை மறக்காத நினைவாற்றல் தாரும். இருளை விட ஒளியை தேர்ந்தெடுக்க உதவும். அநியாயத்தில் கூட விசுவாசம் காக்க அருள் தாரும். உம் முகத்தை தேடும் இதயம் தாரும். எங்கள் வாழ்வை உம் வழியை பிரதிபலிக்கட்டும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சுமைப்பட்டவர்களை குணமாக்கினார். இயேசு எப்போதும் பாரம் சுமந்தவர்களை அழைத்தார். அவர் சொன்னார், உங்கள் சுமையை நான் இலகுவாக்குவேன். அவர் நோயாளிகளை குணப்படுத்தினார். பாவிகளை மன்னித்தார். மனவேதனைப்பட்டவர்களை ஆறுதல் கூறினார். ஆனால் இப்போது உலகத்தின் பாரம் அவர் மேல் வைக்கப்படுகிறது. நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை அவர் சுமக்கிறார். அவர் நம்மை ஓய்வுக்கு அழைத்தார். இன்று அவர் நமக்காக சுமை அடைகிறார். இது அன்பின் பரிமாற்றம். நம் பாவம் அவரது வேதனை, நம் சுமை அவரது சிலுவை, நம் மரணம் அவரது தியாகம். ஜெபம். எங்கள் சுமையை சுமந்த ஆண்டவரே, நன்றி கூறும் இதயம் தாரும். பாவத்தின் பாரத்தை உணர்த்தும் உம்மிடம் ஒப்படைக்க கற்றுக்கொடும். நாங்கள் சுமக்கும் சுமைகளை உமக்குள் வைக்க உதவும். சிலுவையின் அர்த்தத்தை புரிய வைக்கும். தியாக அன்பை கற்றுக்கொடும். சுயநலத்தை அகற்றி அருளும். உம்மை பின்பற்ற துணிவு தாரும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. முடங்கியவரை எழுப்பினார். ஒரு முடங்கிய மனிதன் நண்பர்களால் தூக்கிக் கொண்டு வரப்பட்டான். அவனுக்கு நடக்க முடியவில்லை. ஆனால் இயேசு அவன் பாவங்களையும் உடலையும் குணமாக்கினார். எழுந்து நட என்றார். அவன் எழுந்தான். மக்கள் அதிசயத்தினர். இன்று அந்த எழுந்து நட என்று சொன்ன இயேசுவே தரையில் விழுகிறார். உலகத்தின் பாரம் அவரை கீழே தள்ளுகிறது. பாவமற்றவர் பாவிகளின் பாரத்தில் நசைக்கிறார். அவர் விழுவது தோல்வி அல்ல, அது நம்மை எழுப்புவதற்கான விலை. அவர் தரையில் விழுந்தார்.
நாம் ஆன்மீகமாக எழுந்திருக்க. நாம் பல நேரங்களில் பாவத்தில் விழுகிறோம், பலவீனத்தில் விழுகிறோம், சோர்வில் விழுகிறோம். ஆனால் அவர் விழுந்த இடம் நமக்காக கிருபை பிறக்கும் இடம். அவர் நம்மிடம் இன்று சொல்கிறார், நீ விழுந்தாயா, நான் உன்னை எழுப்ப வந்தேன். ஜெபம். விழுந்தும் எழுந்த ஆண்டவரே, எங்கள் பாவ விழுதல்களை மன்னியும். மீண்டும் எழுந்திருக்க அருள் தாரும். சோர்வில் வலிமை தாரும். தவறுகளில் நம்பிக்கை இழக்காத மனம் தாரும். உம்மை நோக்கி திரும்ப கற்றுக்கொடும். கிருபை எப்போதும் கிடைக்கிறது என்பதை நினைவூட்டும். ஆன்மீக முடக்குவத்திலிருந்து எங்களை எழுப்பும். உம்மோடு புதிய வாழ்வில் நடக்க எங்களுக்கு உதவி அருளும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. நாயின் விதவையின் மகனை உயிர்த்தெழுப்பினார். ஒரு விதவை தன் ஒரே மகனை இழந்தாள். அவள் அழுதாள். அவள் வாழ்க்கை உடைந்தது. இயேசு அவளை பார்த்தார், இரக்கம் கொண்டார். அவர் சவப்பெட்டியை தொட்டார். இளைஞன் உயிர்த்தெழுந்தான். ஒரு தாயின் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறியது. இன்று மரியா தன் மகனை சிலுவை சுமந்து வருவதை பார்க்கிறார். அவர் காப்பாற்றிய தாய்மார்களின் கண்ணீரை துடைத்தவர். இன்று தன் தாயின் கண்ணீரை காண்கிறார். மரியாவின் இதயம் உடைகிறது. ஆனால் அவள் கடவுளின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறாள். அன்பு பிடித்து வைத்துக் கொள்ளாது, அது ஒப்படைக்கும். இயேசுவின் அதிசயம் பிறரின் துக்கத்தை மாற்றியது. இன்று அவர் தன் தாயின் துக்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். எல்லா தாய்மார்களின் கண்ணீரையும் மீட்க. ஜெபம். துக்கத்தாயே மரியே, துன்பப்படும் பெற்றோருக்கு ஆறுதல் தந்தருளும். உடைந்த குடும்பங்களுக்கு நம்பிக்கை தாரும். கண்ணீரில் கடவுளை நம்ப கற்றுக்கொடும். ஒப்புதல் மனதை தாரும். இழப்பில் கூட விசுவாசம் காக்க உதவும். துன்பத்தில் அர்த்தம் காணும் கிருபை தந்தருளும். உம் அன்பு எங்கள் குடும்பங்களில் வாழட்டும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஐந்தாம் நிலை. சீரின் ஊரனாகிய சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே.
5 அப்பம் 2 மீன் பெருகியது. ஒரு சிறுவன் தன் சிறிய உணவை கொடுத்தான். அது ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறியது. சிறிய கொடை பெரிய அதிசயம். சீமோன் ஒரு மனிதன், சாதாரணவன். அவன் கட்டாயப்படுத்தப்பட்டான். ஆனால் அவன் தோள் சிலுவையை தொட்டது. அவன் உதவி இரட்சிப்பு வரலாற்றில் எழுதப்பட்டது. நாம் கொடுக்கும் சிறிய உதவி கடவுளின் கைகளில் பெரிய அதிசயமாக மாறும். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, மற்றவர்களின் பாரத்தை சுமக்க கற்றுக்கொடும். சிறிய உதவியையும் தாழ்வாக எண்ணாத மனம் தாரும். பகிரும் இதயத்தை தந்தருளும். சேவையில் மகிழ்ச்சி தாரும். அன்பு செயல்களில் வெளிப்பட உதவும். நாங்கள் கொடுப்பதை நீர் பெருக்கி ஆசீர்வதித்தருளும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார். தொட்டால் அதிசயம் என்று உலகம் நினைத்தவர்களை இயேசு தொட்டார். அவர்கள் சுத்தமடைந்தார்கள். இன்று வெரோனிகா இயேசுவின் இரத்தம் வேர்வை கலந்த முகத்தை துடைக்கிறாள். அவள் அன்பு வெறுப்பை மீறியது. இயேசு ஒரு காலத்தில் நோயாளிகளை தொட்டார். என்று ஒரு பெண் அவரை தொட்டாள். அன்பு எப்போதும் பயத்தை விட பெரியது. ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, நோவோரிடம் நெருங்கும் தைரியத்தை தாரும். சிறிய கருணை செயல்களை செய்ய உதவியருளும். அழுவோருடன் அழும் இதயத்தை தாரும். உம் முகத்தை பிறரிடம் காணும் கிருபையை தந்தருளும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. காய்ச்சலால் படுத்திருந்த பேதுருவின் மாமியாரை குணப்படுத்தினார். பேதுருவின் வீட்டில் காய்ச்சலால் அவதிப்பட்ட ஒரு பெண் இருந்தாள். இயேசு அவளின் கையை தொட்டார். காய்ச்சல் அவளை விட்டு போனது. அவள் எழுந்து அவருக்கு சேவை செய்தாள். ஒரே தொடுதல் வாழ்க்கையை மாற்றியது. நோயை அகற்றிய கைகள் இன்று நடுக்கத்துடன் தரையை தொடுகின்றன. இயேசு 2ஆம் முறையாக விழுகிறார். உடல் பலவீனமாகிறது, ஆனால் அன்பு பலமாகிறது. அவர் குணமாக்கியவர்கள்
சுகமாக வாழ்கிறார்கள். அவர் துன்பத்தை எடுத்தவர் இன்று துன்பத்தில் மூழ்குகிறார். அவர் மற்றவர்களின் காய்ச்சலை எடுத்தார். இன்று உலகின் பாவ வெப்பம் அவரை எரிக்கிறது. அவர் விழுவது நாம் குணமடைவதற்கான விலை. நாம் பலமுறை ஆன்மீக காய்ச்சலில் எரிகிறோம். பொறாமை, கோபம், பேராசை இவை ஆன்மாவை சோர்வடைய செய்கின்றன. அவர் விழுந்த இடத்தில் கிருபை நமக்காக திறக்கிறது. அவர் மீண்டும் எழுவது நமக்கு நம்பிக்கை. குணமளித்த ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. அவர் துன்பம் நம் சுகத்தின் விதை. அவரது விழுதல் நம் எழுச்சியின் தொடக்கம். அன்பு சோர்வதில்லை என்பதை சிலுவை அறிவிக்கிறது. ஜெபம். குணமாக்கும் ஆண்டவரே, எங்கள் ஆன்மீக காய்ச்சலை நீக்கும். பாவத்தின் சோர்விலிருந்து எங்களை மீட்டருளும். விழுந்தாலும் உம்மை நம்பும் இதயத்தை தாரும். எங்கள் பலவீனத்தில் உம் வலிமை வெளிப்படட்டும். சோர்வில் கூட அன்பு செய்ய கற்றுக்கொடும். உம் தொடுதல் எங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கட்டும். நம்பிக்கை இழக்காமல் காக்கும். எங்கள் உள்ளத்தை சுத்திகரித்தருளும். உம்மோடு மீண்டும் எழுந்து நடக்க அருள் தாரும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இரத்தப்போக்கு நோயாளியை குணமாக்கினார். 12 ஆண்டுகள் வேதனைப்பட்ட ஒரு பெண் கூட்டத்தில் நுழைந்தாள். அவள் இயேசுவின் உடை நுனியை தொட்டாள். உடனே அவள் குணமானாள். இயேசு நின்றார். யார் என்னை தொட்டார் என்று கேட்டார். அவர் அவளை மகளே என்று அழைத்தார். அன்பு அவளை குணமாக்கியது. இன்று சிலுவை பாதையில் இயேசு துன்பத்தில் நடக்கிறார். பெண்கள் அழுகின்றனர். அவர் தன் வேதனையிலிருந்தும் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். துன்பத்தில் இருந்தும் அன்பு கொடுக்கிறார். குணமளித்தவர் இப்போது காயமடைந்துள்ளார். ஆறுதல் தந்தவர் இப்போது ஆறுதல் தேவைப்படுகிறது. ஆனாலும் அவர் பிறரை நினைக்கிறார். இதுவே தெய்வீக அன்பு. நம் வாழ்க்கையில் நாமே காயமடைந்த போது உலகை மறந்து விடுகிறோம். ஆனால் இயேசு வேதனையில் இருந்தும் கருணை காட்டுகிறார். அவர் இதயம் தன்னையே மறந்து அன்பு செய்கிறது. அவர் கண்ணீர் பிறருக்கான இரக்கமாக மாறுகிறது. சிலுவை அன்பு துன்பத்தில் சுருங்காது, அது துன்பத்தில் விரிகிறது. அவர் ஆறுதல் நமக்கு இன்று கிடைக்கிறது. ஜெபம். ஆறுதலின் இயேசுவே, துன்பத்தில் பிறரை நினைக்கும் இதயத்தை தாரும். சுயநலத்தை அகற்றி வேதனையில் கருணை வளர்க்கும். அழுவோருக்கு ஆறுதல் சொல்வோருக்கு உதவும். அழுவோருக்கு ஆறுதல் சொல்வதற்கு உதவும். உம் இதயத்தை போல எங்கள் இதயம் மாறட்டும். கண்ணீரில் நம்பிக்கையை தாரும். எங்கள் வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கட்டும். உம் அன்பு எங்கள் வழியாக பாயட்டும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும்,
மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. யாயிரின் மகளை உயிர்த்தெழுப்பினார். யாயிர் தன் மகளை இழந்த துக்கத்தில் இயேசுவிடம் ஓடினாள். எல்லாம் முடிந்தது என்று மக்கள் சொன்னார்கள். ஆனால் இயேசு, பயப்படாதே, விசுவாசமாயிரு என்றார். அவர் வீட்டுக்குள் சென்றார். சிறுமியின் கையை பிடித்து எழு என்றார். மரணம் வாழ்க்கைக்கு வழிவிட்டது. இன்று வாழ்க்கை கொடுத்த அந்த கைகள் தரையில் விழுகின்றன. இயேசு 3ஆம் முறையாக விழுகிறார். உடல் சக்தி இல்லாமல் போகிறது. மூச்சு கஷ்டமாகிறது. ஆனாலும் அன்பின் பணியை நிறுத்தவில்லை. அவர் மரணத்தை வென்றார். இன்று மரணத்தை எதிர்கொள்வதற்காக விழுகிறார். அவர் விழுவது தோல்வி அல்ல, அது மரணத்தின் மீது வெற்றிக்கான பாதை. நாம் பலமுறை நம்பிக்கை இழந்து விடுகிறோம். இனி முடியாது என்று நினைக்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுப்பும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் பலவீனம் நமக்காக பலம். அவரது விழுதல் நமக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. சிலுவையில் தூசியில் கூட உயிரின் விதை இருக்கிறது. ஜெபம். உயிர்த்தெழுதலின் ஆண்டவரே, நம்பிக்கை இழந்த இதயங்களை எழுப்பும். விழுந்தவர்களை மீண்டும் நிறுத்தும். மரணத்தை விட உம் சக்தி பெரியது என்பதை நினைவூட்டும். சோர்வில் விசுவாசம் காக்க அருள் தாரும். இருளில் நம்பிக்கை ஒளி தாரும். எங்கள் பயத்தை நீக்கும். உம்மோடு புதிய வாழ்க்கையில் நடக்க உதவும். விழுதல்களில் கூட உம்மை பிடித்து நிற்க கற்றுக்கொடும். ஆமேன். இயேசுவே, தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. நோயாளிகளை குணமாக்கினார். இயேசு எண்ணற்ற நோயாளிகளை குணப்படுத்தினார். உடலின் வேதனைகளை எடுத்தார். பிசாசுகளின் கட்டுகளை உடைத்தார். அவர் மனிதரின் கண்ணியையை மீட்டார். இன்று அவரின் கண்ணியம் பறிக்கப்படுகிறது. உடைகள் கிழிக்கப்படுகின்றன. அவமானம் வெளிப்படையாக நிற்கிறது. அவர் குணமாக்கியவர்கள் உடை அணிந்து கண்ணியமாக வாழ்கின்றனர். அவர் நிர்வாண ஏழையாக நிற்கிறார். இது தானத்தின் உச்ச நிலை. அவர் வைத்திருந்த அனைத்தையும் விட்டார். அவர் தன் மகிமையையும் மறைத்தார். மனிதனின் அவமானத்தை தன் மீது ஏற்றார். நாம் பெருமையை பிடித்து வாழ்கிறோம். அவர் தாழ்மையில் இரட்சிப்பை தருகிறார். அவர் அவமானம் நமக்கு கண்ணியம். அவர் வெறுமை நமக்கு ஆன்மீக செல்வம். அவர் தியாகம் நமக்கு சுதந்திரம். சிலுவை உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் யார்? கடவுளால் அன்பு செய்யப்பட்டவர்கள்.
அவர் அனைத்தையும் இழந்து நம்மை பெற்றார். ஜெபம். தாழ்மையான இயேசுவே, பெருமையை அகற்றும், எளிமையில் வாழ கற்றுக்கொடும். உலக கண்ணியத்தை விட உம் கிருபையை தேட உதவும். பற்றுதல்களை விடுவிக்க வலிமை தாரும். தாழ்மையான இதயம் தாரும். எங்கள் வாழ்க்கை உமக்கே சொந்தம் என்பதை உணர்த்தும். உம் தியாகத்தை நினைத்து நன்றி கூற உதவும். உம்மில் உண்மையான செல்வம் கண்டடைய அருள் தாரும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஊனமுற்ற கையை குணமாக்கினார். ஒரு மனிதனின் கை உலர்ந்திருந்தது. இயேசு அதை நீட்டச் சொன்னார். அது முழுமையாக குணமானது. செயலற்ற கை மீண்டும் வாழ்ந்தது. இன்று குணமாக்கிய அந்த கைகள் சிலுவையில் விரிக்கப்படுகின்றன. ஆணிகள் ஊடுருவுகின்றன. வலி எலும்புகளுக்குள் உட்புகுகிறது. ஆசிர்வதித்த கைகள் காயமடைகின்றன. தொடுதலில் குணமாக்கிய விரல்கள் இரத்தம் சிந்துகின்றன. இது அன்பின் ஆணி. பாவத்தை மன்னிக்கும் விலை. காயங்கள் நமக்கான சிகிச்சை. அவர் கைகள் நம்மை அணைக்க விரிகின்றன. சிலுவை தள்ளிவிடும் இடம் அல்ல, அது அன்பு அணைக்கும் இடம். அவர் வேதனை நம் குணமடைதல். அவர் கட்டப்பட்டார் நாம் விடுதலை பெற. அவர் காயமடைந்தார் நாம் சுகமடைய. அவர் சிலுவையில் நிலைத்தார் நாம் கடவுளில் நிலைக்க. அவரது கைகள் இன்னும் உலகத்தை அணைக்க விரிகின்றன. ஜெபம். சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரே, உம் காயங்களில் எங்கள் குணமடைதல் இருக்கிறது. மன்னிக்கும் இதயம் தாரும். வழியில் கூட அன்பு செய்ய கற்றுக்கொடும். எங்கள் கைகளை சேவைக்கு அர்ப்பணிக்க உதவும். உம் தியாகத்தை நினைத்து வாழ கற்றுக்கொடும். பாவத்திலிருந்து விடுதலை தாரும். உம்மோடு சிலுவையை தாங்க அருள் தாரும். எங்கள் வாழ்க்கை உம் அன்பின் சாட்சி ஆகட்டும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. லாசர் 4 நாட்களாக கல்லறையில் இருந்தான். அனைவரும் நம்பிக்கை இழந்தனர். இயேசு கல்லறை முன் நின்றார். அவர் அழுதார். பின்னர், லாசரே, வெளியே வா
என்றார். மரணம் அவருடைய குரலை கேட்டது. உயிர் திரும்பியது. இன்று அந்த உயிரின் ஆண்டவர் சிலுவையில் தொங்குகிறார். அவர் குரல் மெதுவாகிறது. மூச்சு மந்தமாகிறது. எல்லாம் நிறைவேறிற்று என்றார். உயிர் கொடுத்தவர் உயிரை ஒப்படைத்தார். இது தோல்வி அல்ல, இது இரட்சிப்பின் நிறைவு. லாசரை கல்லறையிலிருந்து அழைத்தவர் இப்போது உலகை பாவ கல்லறையிலிருந்து அழைக்கிறார். அவரது மரணம் வாழ்க்கையின் கதவை திறக்கிறது. அவரது மௌனம் நமக்கு நித்திய வாழ்வு பேசுகிறது. சிலுவையில் இறப்பு உயிர்த்தெழுதலின் விதை. அவர் உயிர் விட்டார் நாம் வாழ. அன்பு மரணத்தையும் வெல்லும். ஜெபம். உயிரின் ஆண்டவரே, மரணத்தில் எங்கள் வாழ்வு இருக்கிறது. நன்றி சொல்லும் இதயத்தை தாரும். பாவத்திற்கு மரித்து நீதியில் வாழ உதவும். தியாகத்தை மறக்காத மனம் தாரும். உம்மில் நித்திய நம்பிக்கை தாரும். மரண பயத்தை நீக்கும். உயிர்த்தெழுதல் நம்பிக்கையில் நிலைத்திருக்க அருள் தாரும். எங்கள் வாழ்க்கை உமக்கே அர்ப்பணமாகட்டும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் தாயின் கைகளில் வைக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. நாயின் நகரில் ஒரு தாய் அழுதாள். அவள் ஒரே மகன் இறந்தான். இயேசு இரக்கம் கொண்டார். அவர் சவப்பெட்டியை தொட்டார். இளைஞன் எழுந்தான். ஒரு தாயின் துக்கம் மகிழ்ச்சியாக மாறியது. இன்று மரியா தன் மகனை தழுவுகிறாள். ஆனால் இப்பொழுது அவர் உயிரற்றார். கண்ணீர் அமைதியாக வழிகிறது. உலகின் இரட்சிப்புக்கான விலை அவள் கைகளில். ஒரு காலத்தில் அவர் பிறரின் மகன்களை உயிர்த்தெழுப்பினார். என்று அவர் தன் உயிரை உலகிற்கு தந்தார். துக்கம் இங்கே நம்பிக்கையை மறைக்கிறது. ஆனால் கடவுளின் திட்டம் நிறைவடைகிறது. மரியாவின் அமைதி விசுவாசத்தின் சாட்சி. தாய் இதயம் உடைந்தாலும் நம்பிக்கை உடைவதில்லை. அவர் அன்பு விடுவித்த அன்பு. அவர் ஒப்புதல் இரட்சிப்பு கதவை திறந்தது. இழப்பில் கூட கடவுள் வேலை செய்கிறார். துக்கத்தின் அமைதியில் உயிர்த்தெழுதல் விதைக்கப்படுகிறது. ஜெபம். வியாகுல தாயே மரியே, இழந்தவர்களுக்கு ஆறுதல் தாரும். துக்கத்தில் விசுவாசம் காக்க உதவும். கண்ணீரில் நம்பிக்கை தாரும். உடைந்த இதயங்களை ஆற்றும். கடவுளின் சித்தத்தை ஏற்க துணிவு தாரும். இழப்பில் அர்த்தம் காண உதவும். உம்மை போல ஒப்புதல் மனம் தாரும். எங்கள் குடும்பங்களை காத்தருளும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. புயலை அமைதிப்படுத்தினார். கடல் புயலில் சீடர்கள் பயந்தார்கள். அலைகள் படகை மூழ்கடிக்க முயன்றன. இயேசு எழுந்து அமைதி என்றார். கடல் அமைதியாயிற்று. பயம் அமைதியாக மாறியது. இன்று கல்லறை முன் அமைதி. கல் மூடப்பட்டுள்ளது. சீடர்கள் பயத்தில் மறைந்துள்ளனர். எல்லாம் முடிந்தது போல தெரிகிறது. ஆனால் புயலை அடக்கியவர் இங்கே ஓய்வெடுக்கிறார். அமைதி தோல்வி அல்ல, அது அதிசயத்தின் முன் அமைதி. விதி மண்ணில் புதைக்கப்படுகிறது. மரணம் உயிரை மறைக்கிறது. 3ஆம் நாள் விடியல் வர இருக்கிறது. கடல் அமைதியானது போல கல்லறை அமைதியாக உள்ளது. ஆனால் உள்ளே உயிர்த்தெழுதல் தயாராகிறது. கடவுளின் அமைதி செயலில் நிறைந்தது. காத்திருக்கும் நம்பிக்கை இங்கே பிறக்கிறது. இருள் ஒளியை தடுக்க முடியாது. இருள் ஒளியை தடுக்க முடியாது. ஜெபம். நம்பிக்கையின் ஆண்டவரே, காத்திருக்கும் விசுவாசம் தாரும். இருளில் நம்பிக்கை காக்க உதவும். பயத்தை நீக்கும். உம் வாக்குறுதிகளை நம்ப கற்றுக்கொடும். உயிர்த்தெழுதல் நம்பிக்கை தாரும். எங்கள் வாழ்க்கை உம் அமைதியில் நிலைக்கட்டும். தியாகங்கள் வீணல்ல என்பதை உணர்த்தும். உம்மில் புதிய வாழ்வு எழட்டும். ஆமீன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். முடிவுரை. அன்பர்களே, இயேசு செய்த அதிசயங்கள் வெறும் அற்புத நிகழ்வுகள் அல்ல. அவை சிலுவையில் நிறைவேறும் இரட்சிப்பு, அன்பின் முன் சுடர்கள். குருடருக்கு பார்வை கொடுத்தவர் இன்று நம் ஆன்மாவிற்கு ஒளி தர சிலுவையில் தொங்கினார். நோயாளிகளை குணப்படுத்தியவர் நம் பாவ நோயை சிகிச்சை செய்ய தன் உடலை கொடுத்தார். மரித்தவர்களை எழுப்பியவர் நம் நித்திய வாழ்வு தர தன் உயிரை ஒப்படைத்தார். சிலுவை இல்லாமல் அதிசயங்கள் முழுமை பெறாது. உயிர்த்தெழுதல் இல்லாமல் சிலுவை முடிவடையாது. இன்று இந்த தியானம் நம்மை ஒரு கேள்வி கேட்க செய்கிறது. அவரது அன்பால் என் வாழ்வை மாற்றிவிட்டேனா? அவர் செய்த மிக பெரிய அதிசயம் ஒரு பாவியை ஒரு புதிய மனிதனாக மாற்றுவது. அந்த அதிசயம் இன்றே உங்களுள் நடக்கட்டும். ஆமேன். கல்வாரி மலையில் சிந்திய ரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. ஒரு துளி ரத்தத்தால், ஒரு துளி ரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவின் பாடுகளையும் சிலுவை பாதையையும் தியானித்த நாம் இப்போது இயேசுவின் திரு ரத்தத்தால் நம்மை ஒப்புக் கொடுக்கும் ஜெபத்தை ஜெபிப்போம். கருணையிலும் அன்பிலும் நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, சிலுவையின் உச்சியில்
எங்களுக்காக நீர் சிந்திய திரு இரத்தத்தின் முன் தாழ்மையுடன் முழங்கால் மடங்கி நாங்கள் வந்து நிற்கிறோம். உமது திரு இரத்தம் அன்பின் உச்ச சாட்சியாக, மன்னிப்பின் ஊற்றாக, மீட்பின் விலையாக இந்த உலகின் மீது பொழிந்தது. அந்த திரு இரத்தத்தின் வல்லமையில் நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்களையே உமக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவே, எங்கள் பாவங்களின் பாரம் உமது தோள்களில் சுமக்கப்பட்ட போது, எங்கள் குற்றங்களின் காயங்கள் உமது உடலில் பதிந்த போது, நாங்கள் வாழ்வு பெறும்படி நீர் மரணத்தை தேர்ந்தெடுத்தீர். உமது திரு இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் எங்களை அழைக்கும் கருணையின் மொழியாக, பயப்படாதே, நான் உன்னை மீட்டேன் என்று ஒலிக்கிறது. அந்த அழைப்பை கேட்டு எங்கள் வாழ்வின் எல்லா தருணங்களையும் உமது திரு இரத்தத்தின் பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களை சோதித்து அறியும் நீர், எங்கள் பலவீனங்களை வீழ்ச்சிகளையும் அறிவீர். நாங்கள் செய்த பாவங்கள், சொல்லிய கடுமையான வார்த்தைகள், நினைத்த தீய எண்ணங்கள், மறந்த அன்பு செயல்கள் அனைத்தையும் உமது திரு இரத்தத்தால் கழுவி சுத்திகரியுங்கள். உமது இரத்தம் எங்கள் ஆன்மாவின் மீது விழுந்து எங்களை புதிய மனிதர்களாக மாற்றட்டும். கல்லான இதயங்களை மாம்ச இதயங்களாக மாற்றும் அந்த வல்லமை இன்று எங்களுக்குள் செயல்படட்டும். இயேசுவே, உமது திரு இரத்தத்தால் எங்கள் குடும்பங்களை ஒப்படைக்கிறோம். தாய், தந்தை, பிள்ளைகள், முதியோர் அனைவரையும் உமது இரத்தத்தின் பாதுகாப்பு சுவருக்குள் அடைத்தருளும். உடைந்த உறவுகள் சீரடையட்டும். பகைமை அன்பாக மாறட்டும். அமைதி இல்லாத வீடுகளில் உமது சமாதானம் குடியேறட்டும். உமது திரு இரத்தம் எங்கள் இல்லங்களில், வாசல்களில் அபய குறியாக விளங்கட்டும். ஆண்டவரே, எங்கள் உடலும் மனமும் அனுபவிக்கும் அனைத்து நோய்கள், வேதனைகள், பயங்கள் மீது உமது திரு இரத்தத்தின் குணமளிக்கும் சக்தியை பொழியுங்கள். மருத்துவம் கைவிடப்பட்ட இடங்களில் கூட உமது இரத்தம் உயிரை எழுப்பும் வல்லமையாய் செயல்படட்டும். மனச்சோர்வு, விரக்தி, நம்பிக்கையின்மை ஆகியவற்றை உமது இரத்தத்தின் ஒளியால் விரட்டி அருளும். எங்கள் கண்ணீரை துடைத்து புதிய நம்பிக்கையின் பாடலை எங்கள் உதடுகளில் வையுங்கள். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் உழைப்பையும் எங்கள் பணியையும் எங்கள் கனவுகளையும் உமது திரு இரத்தத்தால் முத்திரையிடுங்கள். நாங்கள் செய்யும் அனைத்தும் உமது மகிமைக்காக அமையட்டும். அநீதியின் வழிகளை விட்டு விலகி நீதியின் பாதையில் நடக்க உமது இரத்தம் எங்களுக்கு வலிமை அளிக்கட்டும். இந்த உலகின் சோதனைகளில் சிக்காமல் உமது சக்தியில் நிலைத்திருக்க உமது இரத்தம் எங்களை காக்கட்டும். ஆண்டவரே, திருச்சபையையும் உமது மக்கள் அனைவரையும் உமது திரு இரத்தத்தால் ஒப்படைக்கிறோம். பிரிவுகள் ஒன்றுபட, பலவீனர்கள் வலிமை பெற, ஏழைகள் உயர்த்தப்பட உமது இரத்தம் புதுப்பிக்கும் சக்தியாக பொழியட்டும். உமது சிலுவையின் நிழலில் எல்லோரும் ஒன்றாய் கூடி உமது அன்பை சாட்சி செய்ய அருளும். இயேசுவே, இறுதியாக நாங்கள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் உமது திரு இரத்தத்தில் ஒப்படைக்கிறோம். கடந்த காலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட, நிகழ்காலம் உமது கிருபையில் நிலைக்க, எதிர்காலம் உமது திட்டத்தில் பாதுகாப்படைய உமது இரத்தத்தால் எங்களை சூழ்ந்தருளும். மரணத்தின் நிழல் வந்தாலும் உமது இரத்தத்தின் நம்பிக்கையில் நித்திய வாழ்வை நோக்கி நடக்க எங்களுக்கு தைரியம் தாரும். கருணை நிறைந்த இயேசுவே, உமது இரத்தத்தின் வல்லமையில் எங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்து எல்லாம் உமதே என்று அறிவிக்கிறோம். எங்கள் வாழ்வு முழுவதும் உமது திரு இரத்தத்தின் சாட்சியாக மாறட்டும். உமக்கே புகழ், மகிமையும் என்றென்னும் உண்டாகுக. ஆமேன். இப்போது இயேசுவின் திருமுகத்தை குறித்து
திருத்தந்தை புனிதர் 9ஆம் பயஸ் இயற்றிய ஜெபத்தை ஜெபிப்போம். இனிய இயேசுவே, உமது இரத்தத்தால் எங்களை கண்ணோக்கி பார்த்தருளும். அன்று வெரோனிகாவை இரக்கத்தோடு பார்த்தது போலவே எங்கள் ஒவ்வொருவரையும் இரக்கத்தோடு பார்த்தருளும். உமது சிறப்பான தரிசனத்தை எங்கள் இக கண்களால் காண நாங்கள் அருகதையற்றவர்கள். ஆதலால் எங்கள் இதயத்தை நோக்கி உமது திருமுக தரிசனத்தை திருப்பி அருளும். இந்த தூய தரிசனத்தால் எங்கள் இதயம் உற்சாகமடைந்து இவ்வுலக வாழ்வின் ஆன்மீக போரில் எங்களுக்கு தேவையான மனதிடனை உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து பொழிந்தருளும். ஆமேன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.